அடுத்து பிஎம் 2024 யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டினியூஸாக மோடியே இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். பட் யார் வருவாங்கங்கிறது நமக்கு சொல்ல முடியாதுல்ல. ஸோ சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். கண்டினியூஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா மோடி இருக்கு. ஆமாம், கொஞ்சம் ஒரு சேஞ்ச் தான் நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு? எனக்கும் அதே தான் ப்ரோ, சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும். இதனால சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்துட்டு ஒரு ஜென்ரலா ஒரு மக்கள் கருத்து சொல்லலாம் தப்பு இல்லை. ஸோ சேஞ்சஸ் வேணும்னா இதுல வந்துட்டு ஏதாவது நல்லபடியா இருக்கிறப்ப சேஞ்சஸ் கேட்க மாட்டாங்கல்ல? அப்படின்னு கிடையாது, காமனாகவே அவரே ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால ஒரு சேஞ்சஸ் இருந்தால், பட் எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸ் இருக்கும்ன்ற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்ன்ட்டு வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க. நான் நிறைய கேள்வி கேட்க மாட்டேன், சிம்பிளாக வந்துட்டு கேட்குறேன். ஸோ வந்து இன்னும் நம்ம நாட்டுக்கு இதை செஞ்சால் மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட தனிப்பட்ட கருத்து ஏதாவது ஒன்று இருக்கும்ல? ஸோ அது என்ன? தமிழ்நாட்டுக்கு, கேரளா, இல்லை எல்லா கண்ட்ரிஸு, அதாவது இந்தியாவுக்கு என்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்? இதை கொஞ்சம் இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ 2000 நோட்டு செல்லாதுன்னாங்க, இப்போ அடுத்து 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டுலாம் செல்லாது, அந்த மாதிரிலாம் வருது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்து இருக்குல்ல, இது வந்து மக்களுக்கு செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அந்த காசு அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து யாருக்குமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி முதல்ல அதுக்குள்ளதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி பண்ணாங்கன்னா யாருமே அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் அது என்ன ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்கிறத வந்து அவங்க சைடில் கிளியராக பண்ணிட்டாங்கன்னா அப்போது லோ லெவலில் இருக்கிற மக்களுக்கும் புரியும், ஹை லெவலில் இருக்கிற மக்களுக்கும் புரியும். ஸோ யாருக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். ஓகே, உங்களால் யாருமே கஷ்டப்படாமல் இருக்கணும். யாரும் கஷ்டப்படாமல் இருந்தால் பரவாயில்ல, வெறும் புது நாள்ஸாக செய்கிறாரு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நாள்ல வந்து மணியே இருக்காது, எல்லாம் யூபிஐ டிஜிட்டல் அப்படி போயிடும். அதான் சொன்ன பார்த்தீங்களா, கிரியேட்டிவ் மைண்ட் செட்டோட ஐடியாவோட இருப்பாரு அப்படின்றது. அதனால வந்துட்டு மேபி அப்படிதான் போகுது, அது தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துல டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்துட்டு அதுலேயே இப்போ கடைசி இப்போ ரீசார்ஜ் பண்ணணும்னா ₹1 ₹2 பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது முதல்ல வரும்போதே தெரியும் ப்ரோ. இப்போ நமக்கு எல்லாமே இப்போ ஜியோ ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக தர்றாங்க. கடைசி ஒரு இது வைக்கிறாங்க, ஒரு ₹500 டிமாண்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ மக்களுக்கு எல்லாமே பழகப்படுத்தி விட்டுறாங்க. பழகப்படுத்தி விட்டுட்டு மக்களுக்கு வந்து என்னன்னா இது இல்லாமல் இன்னும் இருக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கரெக்டாக 1% 2% வச்சு அடிக்கும் போது தான் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு 5G இப்போ அன்லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை நாள் அன்லிமிட்டட், என்ன தலை உண்மையை போட்டு உடைக்கிறேன். அதனால எத்தனை நாள் அன்லிமிட்டட் தெரியாது. அது அடுத்து வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து 5G லான்ச் பண்ணோன்னா இல்லை இதுக்கு ஒரு ப்ரைம் மாதிரி ஒரு 99 அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று கொண்டு வருவாங்க, இது போட்டாதான் 5G அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரும். என்ன வேடிங்கன்னா மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பழகி போகிறனால அவங்களுக்கும் பெருசாக எஃபெக்ட் ஆகாதுல்ல. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, கொண்டு வந்தாச்சுன்னா மக்கள் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். பார்த்தீங்கன்னா கூகுள் பேக்கே இப்போ வந்து அமௌண்ட் வந்துட்டு இது பண்ணி சொல்கிறோம். அதுக்கும் சொல்றாங்க ப்ரோ. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணா அவங்க ஜியோ அவங்க நெட்வொர்க்லயே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே தற்கூரியா இருக்கிறாங்க. என்ன தலைவா பேச அட்டி இல்ல ப்ரோ, இதெல்லாம் ப்ரோ எடிட்லாம் போட்டு என்ன தூக்கி விட்டுருங்க. அதனால வந்துட்டு ஸோ அந்த மாதிரி தான் அவங்கவுங்க ரீசார்ஜ்லேயே பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு எது டப்புன்னு வருது, பேடிஎம், ஃபோன்பே அதை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க. நம்ம வந்து பேடிஎம் மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போமா, இல்லை ஏர்டெலுக்குள்ள ஆப்பும் ஜியோக்குள்ள ஆப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். நம்ம பேடிஎம் கூகுள் பே தான் எப்போ, ஸோ அதில் நமக்கு ஈஸியாக ரீசார்ஜ் பண்ண முடியுது. அப்போ மக்கள் அதானே ரீசார்ஜ் பண்ணுவாங்க. இனிமேல் இதுக்காக அதை சேஞ்ச் பண்ணி அதை போய் இன்ஸ்டால் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மள மாதிரிப்பட்ட பசங்கன்னா ஓகே நம்ம கரெக்டாக வந்து எடுத்து பண்ணிவிடுவோம். பட் இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடாப்டல் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் அதுலேருந்து இதை மாறி வரும்போது எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, இல்லை எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இதுக்கே வந்து டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது யார்கிட்டே இருந்து சொல்லி தெரிஞ்சு தான் கற்றுக்குப்பாங்க. அதே மாதிரி இனிமேல் இதுக்கும் அதே மாதிரி கற்றுக்கிட்டுலாம் வரது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஹாய் ப்ரோ, பேர் ராஜேஷ்னா இந்த மின்னலை படம் தான் ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அடுத்த பிஎம் யாரு அப்படின்றதான் கேட்குறோம். ஸோ உங்களுடைய கருத்து? நெக்ஸ்ட் பிஎம் திரும்பி மோடியே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை செகண்ட் ஒப்பீனியன் பிஜேபியில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அமித்ஷாவுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரில் தான் யாராவது ஒருத்தர் வருவாங்க. உங்களுக்கு வந்து மக்கள் கருத்தா இவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஓப்பனாக சொல்லணும்னா பிஜேபி 10 years ரூல் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு யாராவது வந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி இவங்க, ராகுல் காந்தி மேலே எனக்கு பெருசாக ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்றது தெரியல. பட் மேபி இந்த மற்ற கட்சி இருக்குல்ல, மம்தா பானர்ஜி அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஸ் சிஎம் லெவல்ஸில் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு
மினிஸ்ட்ரி ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவலுக்கு வந்து கருத்தா இருக்கு. இப்போ வந்து உங்ககிட்ட கேட்கணும்னா, இப்போ மோடி அவங்க வந்துட்டு இப்போ 10 வருஷம் இருந்துட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து மாறினா நல்லா இருக்கும்ன்றதுக்கும் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து இது வந்து இன்னும் மக்களுக்கு செஞ்சா நல்லா இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இதுக்கு வந்து இன்னும் செஞ்சா பெட்டரா இருக்கும்னு உங்களோட கருத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ல இருக்கும் டெஃபினட்டா. இது வந்து மக்களுக்கு செஞ்சிருந்தாங்க, அது மக்களுக்கு செஞ்சிருந்தாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். லைக் பெரிய பெரிய சிலையெல்லாம் கட்டுறதை விட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் அந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுல இது பண்ற காசு எஜுகேஷனுக்கோ இல்லை வேற எதுக்கோ, ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு அதில் மேஜராக ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூபிஐ இப்போ வந்து கேஷ்லாம் வந்து மாத்துறாங்க, இப்போ 2000 நோட்டு செல்லாது திருப்பின்னு சொல்றாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆக்சுவலி அதோட மோட்டிவே வந்து இந்த கிரே மணியெல்லாம் வெளியே கொண்டு வரணும் தான் சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு வெளியே வந்ததுன்னு தெரில. 2000 ரூபாய் நோட்டு வந்தப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியர் தான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிபேல நமக்கு அமௌண்ட் இருக்கு, இது ஜென்ரலாக உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி. ஜிபேல வந்து நமக்கு அமௌண்ட் இருக்கு, அதே நேரத்தில் கையில் வந்து கேஷ் இருக்கு. முன்னெல்லாம் கையில் கேஷ் இருக்கும், டக்கு டக்குன்னு நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இவ்வளோ இருக்கும், இதை வச்சு நம்ம இப்படி ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ யூபிஐ வந்ததுக்கப்புறம் இப்போ அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அது வந்து நமக்கு அந்த கணக்கு வழக்கே தெரியாமல் நம்ம பாட்டு செலவு பண்ணுறோமோன்னு ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அந்த ஃபீல் நிறையவே இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி யூபிஎல் டிஜிட்டல் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ கேமில் தான் நம்மளுக்கு காயின்ஸ் இருக்கும்ல, நம்ம பாட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம், வாங்குவோம், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது வந்து ஆப்ஸில் ட்ராக் பண்ணலாம். பட் தென் நம்ம யாருமே வந்து சைக்கலாஜிக்கலாக பெருசாக நம்ம டிஜிட்டல் அமௌண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுவான்றது தெரியல. பர்சனலாக நான் பெருசாக ட்ராக் பண்ணுறதில்ல, பண்ணவும் முடியல, சேலஞ்சிங்காக தான் இருக்குது. முன்னாடி கேஷ்னால் நம்ம கையில் ஒரு 1000 ரூபா வச்சுருப்போம், அது இத்தனை நாள் வச்சுக்கலாம், ஒரு ஏடிஎம்லேருந்து எடுத்து இத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம எப்போ வேணால் லைக் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லலாம் டிஜிட்டலைசேஷன் வந்ததுலேருந்து. பட் கண்ட்ரோல் பண்ண முடியுதா முடியல கேஷை? அது ஒவ்வொரு பர்சனல் சாய்ஸ் தான். என்னோட சாய்ஸ் தான். நான் எனக்கு ரொம்ப தேவையான்ட்டு 2-3 வாட்டி யோசிச்சு தான் நான் அதை வாங்குவேன். உடனே தோணும் போதெல்லாம் வாங்க மாட்டேன். இப்போ கூட ஸ்லிப்பர் வாங்க தான் வந்தேன், அது கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். இது 1 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ, பிஞ்சிருச்சு, அதனால அதுக்கு தான் வந்தேன். ஓகே பிரதர், ஓகே பிரதர், நல்லபடியாக வாங்கிட்டு ஸ்டைலாக போட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ராகேஷ் பிரதர். கார்த்திக் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ், ஓகே. சென்னை. எஸ். 2024 பிஎம் யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தால் நல்லா இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால், என்ன அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சராக இருக்கு. இல்லை, அவர் தான் இப்போ இருக்கிற அரசியலில் கரெக்டாக நடந்துக்க ஆளுன்னு தோணுது. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால்? புயல் இல்லாத அரசியல் அவர்கிட்ட தான் இருக்குது இப்போதைக்கு. தமிழ்நாடுன்னா இருக்காங்க, பட் நீங்கள் பிஎம் கேட்டதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பர்ஃபெக்டான பர்சன். அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பர்ஃபெக்டான பர்சன் அப்படி சொல்லி நினைக்கிறீங்க? ஓகே. இது இல்லாமல் இப்போ 10 வருஷமா மோடி அவர்கள் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதில் ஒரு மாறுதல் வந்தால் நல்லா இருக்கும். இல்லை, மாறுதல்லாம் ஒன்றுமே இல்லை. மதவாதம் தான் அரசியலில் தான் அவர்கிட்ட இருக்குது. சரிங்களா, இந்துத்துவத்தை மட்டும்தான் அவர் முன்னெடுத்து கொண்டு போகிறாரு. அதனால் அவர் திரும்ப வந்தார்னா இன்னும் வல்லரசு நாடா இந்தியா ஆக வாய்ப்பே இல்லை. இந்திய மக்களுக்கு ஏதாவது ஒன்று இது செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர், இது செஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணாமல் எப்படி திங்க என்ன சொல்கிறது, ஒரு இந்திய குடிமகன் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக மட்டும் மாறினா மட்டும்தான் அது சாத்தியம். அவரோட இது வந்து ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ்ல. ஆமாம்மா, ஆர்எஸ்எஸோட அவர் ஆட்டி வைக்கிறது ஆர்எஸ்எஸ் தான். இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கேஷை கையில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மள்ட்ட ஒரு 500 ரூபா இருக்குன்னா 500 ரூபா இருக்குது, ஒரு 200 ரூபா செலவு பண்ணுவோம், பாக்கி 300 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கையிலேருந்து கேஷ் எடுத்து கொடுக்குறப்ப நமக்கு இங்கே இருக்குது என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் இப்போ யூபிஐயில் இப்போ வந்துட்டு பேமெண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதா? ஸோ வந்து ஒரு கேஷாக நம்மளால் இப்போ வந்துட்டு கையில் அமௌண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம மெயின்டைன் பண்ணி பழகிருப்போம். ஸோ அது உங்களால் அக்கௌண்ட்லேயே மெயின்டைன் பண்ண முடியுதா? இப்போ இங்கேயே போய் டக்குன்னு ஜிபே பண்ணுவீங்க, ஸோ எவ்வளோ இருக்குன்னே தெரியாமல் செலவு பண்ண ஃபீல் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆமாம், ஆக்சுவலாக ஜிபே யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக கேஷ் கேரி பண்ணி கொண்டு போகிறது, அப்புறம் பாதுகாப்பாக அதை எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஜிபே யூஸ் பண்ணதில்ல. ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் நம்மக்கிட்ட இருக்குது. கேஷ் ஒன்று செலவு பண்ணால் நம்ம டைரியிலேயே இல்லை நோட் பண்ணி எழுதி வைக்கணும். ஜிபே பண்ணுறதுனால ஆக்சுவலாக அந்த எந்த பேமெண்ட் கேட்வேல அனுப்புகிறோமோ அதில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெட்டர் ஐடியா தான் இருக்குது, யூபி யூஸ் பண்ணது நல்லது தான். தேங்க்யூ சார். வணக்கம். உங்கள் பேர்? அப்துல் மாலிக், மணச்சல் கவுன்சிலர்.
மணச்சநல்லூர் கவுன்சிலர். ஓகே ஓகே சூப்பர் சார். ஆமாம், சென்னைக்கு வந்திருக்கீங்க. சென்னைக்கு வந்திருக்கேன். வணக்கம். நான் ஒரு வேலையாக வந்தோம் இங்கே. சரி ஓகே சார். 2024 2024 யார் பிஎம்ஓ வந்தா நல்லா இருக்கும்? 2024 பிஎம் வந்தால் ராகுல் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்? அவர் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சார்ந்தவர். அதனால நாங்கள் வந்து அவரை வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ 10 வருஷமா மோடி அவர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. அவரு வர்றதுனால ஒன்றும் இல்லை, வந்து அவர் 15 லட்ச ரூபா கருப்பு பணத்தை மீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும். இதுவரையும் அவர் மீட்டு தரல. இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இப்போ நான் வந்தால் வீட்டுக்கு ஒரு வேலை பணம்னு சொல்லியிருக்காங்க. இதே கொடுக்கல, இதை எப்படி சாத்தியப்படுவாருங்கிறதுக்காக நாங்கள் எதுவுமே மக்கள் பணத்தை கொடுத்து வரி பணத்தை இழந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது நேர்மையான முறையில் போனோம்னா எங்களுக்கு ராகுல் காந்தி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ தமிழக மக்களுக்கு, இப்போ ஹோல் இந்தியாவுக்கு இந்த விஷயத்தை செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த விஷயத்தை செஞ்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் இல்லை, விலைவாசி அனைத்துமே ஏறிடுச்சு. இந்த இப்போ 9 ஆண்டுகாலமாக விலைவாசி அனைத்துமே ஏறிடுச்சு. விலைவாசி இறங்குன்னெலாம் சொல்லலை, பெட்ரோல் டீசல் ஏறிச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சு, அனைத்துமே ஏறிடுச்சு. மக்கள் ஒரு 500 ரூபா 1000 ரூபா குடும்பம் நடத்துகிறவங்க இன்னைக்கு நடத்த முடியாது. இப்போ சென்னைக்கு சாதாரணமாக வந்தாங்கன்னா 5000 ரூபாலாம் வர முடியாது இன்னைக்கு சாதாரண மக்கள். அதனால அவங்கெல்லாம் பார்த்து நம்ம நடந்தோம்னு சொன்னோம்னா காங்கிரஸுக்கு தான் வாக்களிக்கணும். காங்கிரஸ். டிஜிட்டல் இந்தியா அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது. அப்போ வரப்போ இப்போ நம்ம ஜென்ரலாக நம்மள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் இருக்குன்னா அதை நம்ம இவ்வளோ இருக்கும் இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்ல நம்ம வச்சிருப்போம். இப்போ அக்கௌண்ட்ல எல்லாமே ஜிபே பண்றது போறது அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட கேஷை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலன்னு எனக்கு உங்களுக்கு தோணி இருக்கா? அது டவுன்ல உள்ளவங்களுக்கு தான் அது டிஜிட்டல் உள்ளது, கிராமங்களுக்கு ஆமா, கிராமங்களுக்கு டிஜிட்டல் கிடையாது. அதனால வந்து போனை வச்சுக்கிட்டு எப்படி பணம் அனுப்ப தெரியாம இருக்காங்க. தம்பி நீ எடுத்து கொடு, நான் எடுத்து போகணும் அப்படிங்கிற வாழ்க்கை ஓடிக்கிற கிராமங்களில். டவுனில் வந்து அது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து டவுனில் வந்து வாழ்கிற வாழ்க்கை அன்னன்னைக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க. கிராமங்கள் அப்படி இல்லை, சேமிக்கக்கூடிய இருக்காங்க. அதனால டிஜிட்டல் வேணான்னு சொல்கிறோம் நாங்கள். ஆமாம். பிரதர் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? ஜெகன். ஜெகன். ஓகே, சூப்பரான பேர், என் ஃப்ரெண்டோட நேம். ஓகே, 2024 யார் பிஎம்மா வருவா? பிஎம் ஐ திங்க் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலன்ட்டு டெஃபினெட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க பிஜேபிக்கும் சப்போர்ட்டு கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஆனால் வந்து டிஎம்கே வந்து ரொம்ப டாமினேட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பாசிபிள். பிரைம் மினிஸ்டர் ஐ திங்க் மோடி. ஏன் மோடி? ஐ திங்க் இப்போ நம்ம 5 ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு சுற்றி இருக்கிற சவுத் ஸ்டேட் மட்டும்தான் நம்மளுக்கு மோடிக்கு கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி மகாராஷ்டிரா சைடு எல்லாமே ஃபுல்லி அவங்களோட ஓவரால் மெஜாரிட்டி பார்க்கும்போது மோடி வந்துடுவார். இப்போ நாட்டில் வந்து ஏதாவது ஒன்று விஷயம் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன? நான் இந்த சைடு ஐ டோன்ட் நோ. மக்களுக்கு ஒன்று செஞ்சால் இது கொஞ்சம் பெட்டராக அமைஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஐடியா. இப்போ டிஜிட்டல் இந்தியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூபிஐயில் வந்து நம்ம வந்து ஜிபே பண்ணுறோம், எல்லாருக்கும் கேஷ்லாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பட் அது கையில் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு 2000 ரூபா இருக்குன்னா முன்னாடி வந்து 2000 ரூபாயில் 1000 ரூபா செலவு பண்ணுவோம், 1000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருப்போம். அதுக்கப்புறம் அதை இது பண்ணுவோம். பட் இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால மணியை ஹேண்டில் பண்ண முடியுது அவங்களால? டெஃபினெட்லி நாட். என்ன தலை தோனி மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா நம்ம கையில் இருந்தால் இவ்வளோ பர்ஸில் இவ்வளோ பைசா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏடிஎம்ல வந்து அமௌண்ட் வச்சு இன்றைக்கி ரொட்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். ஜிபேனா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக போயிட்டு அதை வாங்கிடுவோம், செலவு பண்ணிவிடுவோம். ஸோ அதெல்லாம் நிறைய செலவுலாம் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் ஃபீல் பண்ணுறீங்களா? நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானது. இதுவும் பெட்டர் ஓகே. ஆனால் வந்து மிடில் கிளாஸ்ன்றதுனால இது ரொம்ப என்னால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மிடில் கிளாஸ் தான் பிரதர், அதுக்காக ஒரு என்னைக்கு ஒரு நாள் முன்னேறி ஜெயிச்சிருவோம் நம்புறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜி. வணக்கம். உங்கள் பேர்? என்னோட பேர் ஜாக் ஹாரிஸ். ஜாக் ஹாரிஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னப்ப நான் ஷாக் ஆகிட்டேன். ஜாக் ஹாரிஸ் அப்படின்ட்டு. சுரேந்தர். சுரேந்தர். ஆடாடா. ஓகே பிரதர். 2024 யார் பிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்? ராகுல் காந்தி தான் பிரதர். ஏன் ராகுல் காந்தி? ஏன் ராகுல் காந்தினா அவர் நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மோடிஜி வந்து இருக்காங்க ஓகே, பட் அவரை பற்றி நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தியை பற்றி குட் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ராகுல் காந்தி தான் நான் ஓட் பண்ணுவேன்.
காந்தி வந்தா பெட்டர் அப்படி சொல்லிட்டு மோடி வேணான்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும்ல, ஏதாவது பர்டிகுலர்? இல்ல ஜி, அவர் வந்து கை தட்ட சொல்றாப்புல, விளக்கு பிடிக்க சொல்றாரு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம ராகுல் காந்தி தான் எங்களுக்கு அப்பத்துல இருந்து. ஸோ அதுதான் பெட்டர். மக்களுக்கு வந்து ஒரு சில செலவுகள் வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும், எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இது கொஞ்சம் செஞ்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி. யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரினா ஜிஎஸ்டியை வந்து கம்மி பண்ணணும் பிரதர். ஜிஎஸ்டி கம்மி பண்ணனாவே போதும். அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த கேஸு, இந்த அன்றாட மக்களோட அன்றாட தேவைகள் வந்து கம்மி பண்ணாலே போதும். மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்னோட கருத்து. கணிப்பு இதுதான் உங்களோட கருத்து. நீங்க பிரதர்? பட் அவர் சொல்லுறது ராகுல் காந்தி வந்தால் நல்லா இருக்கும். பட் அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, வந்தால் குட். பட் இன்னொரு ஒரு பக்கம் ஒரு ப்ரெடிக்ஷன் என்னன்னா, பட் இந்த அது பேசலாமோ எனக்கு தெரியல, இந்த அயோத்தி கோவில் கட்டினதுல இருந்து அவர் ஒரு ப்ரைடு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்துமே இவரு தான் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. பட் அப்புறம் மக்கள் எப்படின்றது அவங்களோட கையில தான் இருக்கு. மேபி இப்போ வரைக்குமே பார்க்கும்போது 50-50ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே மக்கள்கிட்ட இருக்கு பிரதர். மக்கள் தான் பண்ணணும் எதுவாக இருந்தாலும். ஏன்னா மக்கள் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பண்றது அது வந்து தப்பு. அது மாதிரி இல்லாம யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம யூபிஐ டிஜிட்டல் இந்தியா அப்படி சொல்லிட்டு வந்து வருது. நம்மள்ட்ட முன்னாடி ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 500 ரூபா செலவு பண்ணுவோம், 500 ரூபா இங்கே அனுப்பணும், பாக்கி ஒரு 100 ரூபா இருக்கும். அந்த ஒரு கால்குலேஷன்ல போகும். இப்போ ஜிபேன்றதுனால நம்மளால என்னைக்கோ ஒரு நாள் நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா, நம்மளால அந்த மணியை ஹேண்டில் பண்ண முடியலையோ அப்படின்ட்டு? ரொம்பவே அதாவது மணி ஹேண்டிலே பண்ண முடியாது அதுல. இப்போ ஒரு 1000 ரூபாய் வச்சுருந்து வச்சுங்களேன், ஒரு 1000 ரூபாய் அதை சேவே பண்ண முடியாது, எல்லாம் ஜீரோ தான். இப்போ நம்ம இப்போ என் ஃபோன் பேலன்ஸ்ல 5 ரூபாய் இருக்கும். என்னோட 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க, நான் வச்சிருக்கேன். ஸோ வந்து இந்த ஜிபே வந்தது நல்லது. ஒரு பக்கம் இருந்து நல்லதா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து சேவிங்ஸ்ன்றது வந்து கிடையாது, ஹேண்டில் பண்ண முடியாது, மணி ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது இருந்ததுன்னா பட்டு பட்டுன்னு போயிட்டு எதுனா பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, உங்களோட சேம் ப்ரோ, அவர் சொன்ன மாதிரி தான். முன்ன இருந்த பீரியட்ல, அதாவது நான் இனிஷியலா ஜாயின் பண்ண பீரியட்ல காசை வந்து எடுத்துட்டு போய் வீட்டில் கொடுத்து அவங்க கவுண்ட் பண்ணி பார்த்து அப்புறம் தர்றது. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஓப்பனா சொன்னா ஒரு பப்ளிக் பாத்ரூம் யூஸ் பண்ண கூட வாங்க ஜிபே இருக்கு, 5 ரூபா 10 ரூபான்ற அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு க்ரோத் கொண்டு வர, ஒரு எல்லாமே டிஜிட்டலைஸ் கொண்டு வரேன்றாங்க. அட் த சேம் டைம் வந்து சேவ் பண்ண முடியல. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான். ஓகே, 1 ரூபா தானே, 1 ரூபா தானே, 2 ரூபா தானே போயிடுது. ஆனால் அந்த 1 ரூபா 2 ரூபான்றது பல விதமா நமக்கு மீறி தெரியாமலே போயிட்டு இருக்கு வெளியே. இதுதான் உண்மை. சார் வணக்கம் சார். உங்க பேரு? கிருபாகரன். கிருபாகரன். ஓகே, 2024ல யார் பிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்? பிஎம்னு பார்த்தீங்கன்னா அவர் ராகுல் காந்திக்கு பண்ணலாம். ஸோ ஏன்னா ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டாரு. நிறைய இடத்துல வந்து மோடியோட பேர்னாலே மோடினாலே தமிழ்நாட்டுக்கு ஆகாது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. கேஸ் பார்த்தீங்கன்னா நான் 350லேருந்து இப்போ அப் டு 1200. அவர் எலெக்ஷன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக 200 குறையுது. ஸோ இது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச கருத்து தான் அது ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் கொடுக்கலாம். இது இல்லாம இப்போ வந்து ராகுல் காந்தி வர்றதை தாண்டி இப்போ மோடி அவர்கள் 10 வருஷம் இருந்திருக்காங்க. பட் இதை இன்னும் செஞ்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? விலைவாசி கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஸோ பெட்ரோலு, ஸோ கேஸு, ஸோ எல்லாமே வந்து எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காண்டி எதுவுமே டிக்ரீஸ்ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்ல முடியாது. டிக்ரீஸ் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? அதனால தான் சொல்கிறேன் நான். ஜஸ்ட் ராகுல் காந்தி வந்தா பெட்டர் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் வந்து நம்ம ஜிபே பண்றோம், அந்த மாதிரி பண்றோம். முன்னாடி கேஷ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு 1000 இருந்துச்சுன்னா இவ்வளோ இருக்கும், இவ்வளோ வீட்டுக்கு கொடுக்கணும், இவ்வளோ நம்ம பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ இந்த ஜிபே பண்றதுக்கு அப்புறம், இப்போ கேஷை வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு அப்புறம் என்னைக்காவது மணியை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பாக சார். அதாவது சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராக இருந்தாலும் அமௌண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜிபேல இருக்கா ஒரு 1000 ரூபாய் அனுப்பேன், கஷ்டம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம டக்குன்னு பேலன்ஸை காட்டுங்க அப்படின்றாங்க அடுத்தது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சேவிங்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சுத்தமாக சேவிங்ஸ் பண்ண முடியல. ஒரு கொஞ்சம் மணி ஹேண்டிலிங்கே இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். திருப்பி மாறினா நல்லா இருக்கும். இது திருப்பி மாறினா நிறைய என்ன சொல்கிறது, மோசடி நிறைய நடக்குது இல்லையா? சும்மா ஒரு லிங்க் காமிச்சிட்டு மொத்தம் என் ஃப்ரெண்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லிங்க் காமிச்சிருக்காங்க, கிளிக் பண்ணியிருக்காங்க, ஓடிபியோடு சேர்ந்து. ஸோ அவங்களுக்கு போயிடுது. ஸோ 77,000 ரூபாய் அவங்களுக்கு லாஸ். இதே அவங்க மணியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், நமக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கோம். ஆமாம், கேஷ் ஹேண்டிலிங் பெஸ்ட்டு. ஆமாம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். பேரு? சுந்தர். 2024ல யார் பிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்? நீங்க ஏதாவது பேர் கேளுங்க சொல்றேன். மோடியா இல்ல வந்துட்டு ராகுல் காந்தியா? இல்ல, இன்னைக்கு இந்தியா முழுதும் இல்லை, பொருளாதார நிலையும்
மக்களின் நிலையை அறிந்து பார்க்கின்ற பொழுது மோடி அவர்கள் வந்து மக்கள் அதிகமாக விரும்பலை. மோடி அதிகமாக விரும்பலைன்னா நீங்கள் அவங்க எடுத்துகிட்டு வந்த சட்டங்களாக இருக்கட்டும், இப்போது அனைத்து சட்டங்களுமே மக்கள் விரும்பாத சட்டங்கள், அவங்க கொண்டு வந்த சட்டங்களுமே மக்கள் விரும்பாது தான். பொருளாதாரத்தில் எல்லாருமே பின்தங்கி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் இருந்த காலகட்டத்தை விட இப்போ நம்ம பொருளாதாரத்தில் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். நிறைய கடன் வாங்கியிருக்கோம். பெட்ரோல் விலையெல்லாம் வந்து நம்ம கச்சா எண்ணெய் 40 ரூபாய்க்கு வாங்கும் போது கூட இன்னும் அதே 100 ரூபாய்க்கு தான் நம்ம விற்றுட்ருக்கோம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியாக தான் இருக்குது. அதில் பிரதமர் மோடியாக வந்தால் நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது. இதான் எங்களோட நாட்டு மக்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி இருக்காது. யாரு ராகுல் காந்தி வந்தா பெட்டர்னு சொல்றீங்க? இல்லை, மோடி இல்லாத வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த பிளேஸில் இருக்க ராகுல் காந்தி தான். ஸோ ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்க அவரோட ஆட்சியில பார்த்து ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கும்ல, இது கொஞ்சம் பண்ணாம இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு? இல்லை, இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. அந்த மதத்தை வந்து அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க வழிபடுவாங்க. அதில் இப்போ நான் கூட வழிபடுவேன், நானும் ஹிந்து தான் வழிபடுவேன். அது வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு பொதுவாக. டிஜிட்டல் இந்தியா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, இப்போ வந்து நம்ம முன்னாடி கேஷ் வந்து ஹேண்டில் பண்ணி இவ்வளவு வந்துட்டு இருக்கு, இவ்வளவு வந்து சேவிங்ஸ் கொடுக்கணும், இங்க வந்து கடன் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ வந்து ஜிபே வந்ததுக்கு அப்புறம், ஜிபேன்னு சொல்ல மற்ற ஒரு யூபிஐ வந்ததுக்கு அப்புறம் அதை ஹேண்டில் பண்ண முடியல, சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண முடியலன்னு எனக்கே ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா. அதாவது யூபிஐயால சேவிங்ஸ் பண்ண முடியலன்றதுல அந்த மாதிரிலாம் ஒன்றும் விஷயம் இல்லை. பட் ஆனால் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வந்து வருமானத்தை விட அதிகமாக செலவாகுது. எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்குது. விலைவாசி உயர்ந்திருக்கும் போது வருமான வரி உச்ச வரம்பு அதிகப்படுத்தி இருந்தால் சேமிக்க முடியும். வருமான வரி உச்ச வரம்பு அதிகரிக்கப்படாததால் சேமிப்பு என்பது குறைவு தான்.